திரு ரங்கராஜ் பாண்டேயோட கருத்து கணிப்பை நான் பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்றது தான் என்னோட முதல் கட்ட கணிப்பாக நான் சொல்கிறேன். அதாவது அது கருத்து கணிப்பே கிடையாது, கருத்து திணிப்பு கூட கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் ஒரு கருத்து கணிப்பாக போட்டிருக்காருன்றதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வேற கிளைம் பண்ணுறாரு என்ன அப்படின்னா எங்களோட கருத்து கணிப்பு தவறானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு பேச்சையும் நல்ல ஒரு திறமையான எந்த ஒரு டாப்பிக்கை கொடுத்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறதுல ரங்கராஜ பாண்டியை தாண்டி ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஐ வில் குவெஸ்டின் தட். யாருமே அவருக்கு இருக்கிற அந்த தரவுகளோடு பேசுகிறதுக்கு மிகப்பெரிய கடினம். ஆனால் இன்றைக்கி அவரோட அந்த கருத்து கணிப்பை பார்த்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சிரிப்பு. எதால் சிரிக்கிறதுன்னு தான் தெரியல, தவறாக நினைக்க வேண்டாம். எதால் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. குட் லக், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஹீ ஹேஸ் சம் மேண்டேட் அப்படின்றது நல்லா தெரியுது இதுலேயே. இன்றைக்கி தமிழ்நாடில் எல்லாருமே பிரிந்து இருக்கிற இந்த சமயத்தில் எல்லாருமே இன்க்ளூடிங் விஜய், இந்த சைடில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, அதிமுக ஒண்டி தான் ஒன்றா இருக்குது. இந்த சைடில் டிஎம்கே அலையன்ஸ் அவ்வளோ இன்டாக்டாக இருக்குது. நான் டிஎம்கே வரணும்னு சொல்ல, இன்றைக்கி எலெக்ஷன் வச்சோம் அப்படின்னா 200+ டிஎம்கே எடுக்கிறதுக்கு யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. இதுதான் கள நிலவரம். நம்ம யாருமே இது தவறாக சொல்ல தேவையில்லை. இதுதான் கள நிலவரம். இதை மாற்றி சொல்லணும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டேக்கு ஏன் தோணுதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அது அவரோட இஷ்டம். மாற்றிக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.